ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பட்டாணி சாதம் பட்டாணி புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸில் நல்லா சூப்பரான உதிரியாக சூப்பராக செய்யலாம். டிஃபன் பாக்ஸ் கூட லஞ்ச் பாக்ஸ் கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தன்வி குக்கிங். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்சதுக்கப்புறங்க இப்போ கொஞ்சம் மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா அன்னாச்சிப்பூ இது இல்லைங்க, ஜாவித்திரி, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, மிளகு 1/4 ஸ்பூன், ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் நான் 1 எடுத்துருக்கேங்க, பிரிஞ்சி இலை. கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் பச்சை ஏலக்காய் கூட எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. அப்புறம் பூண்டு ஒரு 7 பல் பூண்டு, அப்புறம் இஞ்சி ஒரு 5 ஸ்லைஸ் இருக்குங்க. இந்த சைஸில் ஒரு 5 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காற்றுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய்ங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க. எங்கே சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னால ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க, பெரிய வெங்காயம். இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. அப்புறம் 10 புதினா தலைங்க, அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அரைச்சி வந்தாச்சு. இதையே அப்படி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ தாளித்து விட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அது நம்ம சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரே ஒரு தக்காளி, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி ஃபுல்லாக வதங்கோன்னு தெரியலிங்க, ஒரு அரைவாசி வேக்காடு வதக்குனாலே போது. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை நம்ம சேர்த்திக்கலாம், மசாலா சேர்த்திக்கலாங்க. இந்த பட்டாணி புலாவுக்கு இந்த மசாலா தாங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நம்ம இதில் எந்த மசாலா பொடி நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டுங்க, மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுமே நம்ம பச்சை பட்டாணி, நான் வர பட்டாணி எடுக்கலைங்க, பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். இது மாதிரி தொளிச்சு வச்சுருக்கேன். அதையே நான் 1 கப்பு நான் சேர்த்திக்கிறேங்க. 2 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப் பட்டாணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் போய் கறி விட்ருங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போது 2 கப்பு எடுத்துருக்கணுங்களா பாஸ்மதி ரைஸு, அதுக்கு 2 கப்புக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்குங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அரிசி பொறுத்து பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. தண்ணி கொதிச்சு வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கொதிக்கட்டும். கடைசியில் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கோங்க. எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கோங்க. முன்னாடியே பட்டாணி போடுவோம் பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கோங்க. இப்போ விசில் ஒரே விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பட்டாணி சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ சூடாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த குழகுழப்பு தன்மையாட்டு இருக்கும். ஆறி போச்சுன்னா நல்லாவே சூப்பராக உதிரியாக சூப்பராக இருக்குங்க. இதுக்கு லேசாக மேலே நல்லா கிளறி விட்டு மேலே நெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்லா மணமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டாணி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.